என்னோடய ஸ்டைலில் கத்தாழை சட்னி ஆரோக்கியமாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கத்தாழை சட்னி இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். அல்சருக்கிறவங்க சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வீட்டில் இருந்து கத்தாழையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தாழை எடுத்து மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு உள்ளே சோறு மாரி எடுத்து எடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்தாழை எடுத்து 4-5 தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 10 காஞ்ச மிளகா நல்லா செவந்தது, 3 டீஸ்பூன் கடலைப்பயிறு நல்லா வந்தது, 4 வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கலாம். இப்போ போட்டதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பல்லி இஞ்சி, இப்போ நறுக்கி வச்சு தக்காளி அதில் போடணும். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற கத்தாழி அதில் போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி அதில் போட்டு நல்லா வதக்கி அரிசி எடுத்துக்கலாம். அம்மியில் அரிசி சாப்பிட்டா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம், கறிப்பிலை, ஆரோக்கியமான கத்தாழை சட்னி ரெடி. நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள்.